நடந்தது. அது டெல்லி எல்லையை சுற்றி சுற்றி யாருமே வர முடியாத அளவுக்கு போராளிகள் விவசாயிகள் போராடினார்கள் என்று சொன்னால், அந்த விவசாயிகளுடைய நீண்ட நாளைய போராட்டத்துக்கு காரணமாக இருந்தது மோடி அரசு தான். கடுமையான மழை, வெப்பம், கடும் பனி, இவற்றுக்கு இடையிலே போலீஸினுடைய கட்டுப்பாடுகள், தடியடி, கண்ணீர் புகை குண்டு வீச்சு என எத்தனை அக்கிரமங்களை செய்ய முடியுமோ அத்தனையும் செய்த மோடி தான் திருச்சியில் கபட வேடம் போட்டு விவசாயிகளுடைய நண்பனாக நடித்திருக்கிறார். வேளாண்மை சட்டத்துக்கு எதிராக போராடிய கடுங்குளிர் தற்கொலை விபத்தால் 700க்கு மேற்பட்ட விவசாயிகள் அவர்களை கொன்றுவிட்டு இன்றைக்கு விவசாயம் பற்றியெல்லாம் பாடம் எடுக்க மோடிக்கு வெட்கமாக இல்லையா? 700 பேருக்கு மேல் அதில் இறந்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்தில். உத்தரப்பிரதேசம் லக்கிம்பூரிலே ஊர்வலம் சென்ற விவசாயிகள் மீது பாஜகவின் அதிகார வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் காரை ஏற்றி 4 அப்பாவிகளை படுகொலை செய்தார்கள். அவர்கள் இன்றைக்கு காருண்யம் பேசுகிறார்கள். பிரதமர் மோடி இப்படி என்றால் அவருடைய பரம அடிமையான பொய்ப்பாளி பழனிசாமி 3 வேளாண் சட்டங்களையும் ஆதரித்ததோடு இல்லாமல் சேலம் சென்னை பசுமை வழிச்சாலையை எதிர்த்து போராடிய விவசாயிகளின் மீது அடக்குமுறையை ஏவிவிட்டவர் தான் அவர். அவரும் விவசாயிகளுடைய தோழர், நான் விவசாயி என்று சொல்லிக்கொள்பவர். பிரதமர் நரேந்திர மோடியினுடைய 11 ஆண்டு கால ஆட்சியிலே சுமார் 1.5 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். தற்கொலை செய்து கொண்டு அதே அந்த தரவுகளை மறைத்து மோடி அரசு அதற்கு வெவ்வேறு காரணங்களை சொல்லுகிறதே தவிர, விவசாயிகள் அன்றைக்கு அவர்கள் தற்கொலை செய்ய அவர்களுக்கு விவசாய ஆதாரம் இல்லாததான் காரணம் என்பதை மறைத்து வெவ்வேறு தரவுகளை தந்திருக்கிறது. அதைத்தான் கடந்த 5 ஆண்டு காலத்துக்கு முன்னர் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே மாதிரியான தரவுகளை, பொய்யான தரவுகளைத்தான் தந்தார். மதுரையிலே விவசாயத்தை அழிக்க காரணமாக இருக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கின்ற அந்த பணி, அது பாராளுமன்றத்திலே கனிமவள சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட நேரத்திலே மாநிலங்களவையிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தது. அது ஆதரவு கொடுத்து மதுரை விவசாயிகளுக்கு துரோகம் செய்த அரசு தான் அன்றைய அதிமுக அரசு. இன்றைக்கு விவசாயிகளை பற்றி பேசுகிற எடப்பாடி பழனிசாமி டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கு மக்களவையினுடைய மேலவையிலே ராஜ்யசபாவிலே ஆதரித்து ஓட்டு போட்டவர். ஆனால் டங்ஸ்டன் சுரங்கம் வராமல் போராட்டம் மூலமாக தடுத்து நிறுத்தியவர், சட்ட போராட்டத்தின் மூலமாக தடுத்து நிறுத்தியவர், மதுரை விவசாயிகளை காப்பாற்றியவர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சியிலே நின்று விவசாயிகளுக்கு நீலிக்கண்ணீர் வெடித்த பிரதமர் மோடி தான் சில வாரங்களுக்கு முன்னால் அமெரிக்க விவசாய பொருட்களை இந்திய சந்தையிலே விற்க ஒப்புதல் அளித்து இந்திய விவசாயத்தையே சவக்குழியில் தள்ளியுள்ளார். அமெரிக்கா ஏற்றியிருந்த வரியை 18% குறைத்ததை காரணம் காட்டி இந்திய விவசாயிகளுக்கும் தொழில்துறையினருக்கும் இன்றைக்கு பேராபத்தை உண்டாக்கியிருக்கிறார்கள். 45.5 லட்சம் கோடி ரூபாய் என்கிற அமெரிக்க யானை இந்தியாவின் உள்ளூர் வர்த்தகம் என்கிற கரும்பு காற்றுக்குள் நுழைந்து துவம்சம் செய்யப்போவதை மறைத்துவிட்டு விவசாயிகள் மீது பாசம் என்ற போலி வேடம் தரிக்கிறார் மோடி. நாட்டின் காவலாளி, நான் தான் நாட்டின் காவலாளி என்று சொல்லிக் கொள்ளுகிறார் மோடி அவர்கள் பொருளாதார சூறையாடலை அமெரிக்கா நடத்த இந்தியாவின் வாசலை திறந்து விட்டார் அவர். இன்று கேஸ் சிலிண்டரும் பெட்ரோலும் தட்டுப்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு காரணமாக இருக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரதமர் மோடி அவர்கள் வெண்சாமரம் வீசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்திய மக்கள் கேஸ் சிலிண்டருக்காக தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் பெட்ரோலிய பொருட்களுடைய கதி என்னாகும் என்கின்ற நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவேன் என்று சொன்னவர் பாரத பிரதமராக இருந்த மோடி 2014. ஆனால் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி விட்டாரா? இரட்டிப்பாக்கியிருக்காரா? விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவேன் என்று கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்த பின்
விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்து வருபவர் தான் பிரதமர் மோடி அவர்கள். இவையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்.